நம்முடைய வாழ்க்கையில் எங்கேனும் நாம் சிரமங்களில், கஷ்டங்களில், பலர் கேன்சர், பலர் நோய்களில், பலர் மன இறுக்கத்தில், பலர் மனைவியினுடைய கொடுமைகள் அல்லது கணவரினுடைய கொடுமைகள் அல்லது குழந்தைகளினுடைய சீர்கேடுகள், பல்வேறு மன அழுத்தங்கள் இருக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சதக்கா செய்வார்களோ அவர்களினுடைய கஷ்டங்களை, மன அழுத்தங்களை அல்லாஹ் போக்குவார். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பாருங்கள், தாஉ மர்தாக்கும் பிஸ்ஸதகா, சதக்காவை கொண்டு உங்கள் நோயாளிகளுக்கு நிவாரணத்தை தேடுங்கள். எப்படி மருத்துவரிடத்திலே எமது நோய்க்கான குணத்தை நாம் தேடுவது கட்டாயமாக இருக்குமோ அவையெல்லாம் வெளிப்படையான சிகிச்சைகள். அந்தரங்கத்தில் அல்லாஹ் ஒரு சிகிச்சையை வைத்திருக்கிறான். உங்களில் யாரேனும் நோயாளியாக இருந்தால் சதக்கா செய்வதின் ஊடாக அவருக்கான நிவாரணத்தை நீங்கள் தேடுங்கள். சதக்கா அல்லாஹுவினுடைய கோபத்தையும் போக்கிவிடும். சதக்கா உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் போக்கிவிடும். யார் சதக்கா கொடுப்பார்களோ கெட்ட மரணங்களில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்